ஹலோ காய்ஸ், இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்தது ஒரு நோக்கத்தோடு தான். அட்லீஸ்ட் இந்த சேனலை படித்து ஒரு ஸ்டூடெண்ட்டாச்சும் மார்க் எடுப்பான் அப்படின்ற நம்பிக்கைக்காக இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 10th இதுவும் தமிழ் பசங்களுக்கு மட்டுமே, அதாவது சிபிஎஸ்சி கிளாஸ் 10th தமிழ் பசங்களுக்கு மட்டுமே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சேனல் நாங்கள் தயாரிச்சிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 10th சோஷியல் சயின்ஸ், ஓகேங்களா? சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி லெசன் 5 தான் பார்க்குறோம். இது போர்டு எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஸோ போர்டு எக்ஸாமில் இது 1 மார்க்காகவும் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். இந்த எல்லா மார்க்லேயுமே இந்த லெசன் பாசிபிலிட்டி ஒரு கொஷின் ஆச்சுருக்கு. ஆல் 1 மார்க், 2 மார்க். 1 மார்க்கில் எவ்வளோ வேணும்னாலும் கேட்கலாம் இந்த சாப்டர்லேருந்து. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்துலேயுமே ஒரு கொஷின் ஆச்சு வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். அதனால் இந்த சாப்டருக்கு உங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் ஆகட்டும், நீங்கள் எங்கள் டியூஷன் போடுறீங்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹிஸ்ட்ரி லெசன் 5 பிரிண்ட் கல்ச்சர் கண்டிப்பாக படித்தே தீரணுங்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாங்க. நமக்கு ஏன் அவங்க ஹிஸ்ட்ரி லெசன் 5 கன்ஃபார்ம் படித்தே தீரணும் அப்படிங்கிறாங்கன்னா, நம்மளுக்கு கன்ஃபார்ம் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இந்த 3லேயுமே அட்லீஸ்ட் ஒரு கொஷினாச்சும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த லெசனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. சரி, இப்போது நம்ம ரிலேட்டட் டு தி டாபிக் பேசுவோம். நம்ம இந்த சாப்டர் 3 பாட்டாக பிரித்து படிக்க போகிறோம். இந்த சாப்டர் நம்ம 3 பார்ட் அல்லது 4 பாட்டாக பிரித்து படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனை பற்றி மட்டும் இந்த பாட்டில் சொல்லி தரப்போகிறேன். சரி, இன்ட்ரடக்ஷன் ஒன்று இமேஜின் பண்ணுங்கள். நம்ம பிரிண்ட் கல்ச்சரே, அதாவது பிரிண்ட்டே இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே பிரிண்டட் ஒன் தான். ஆமாம் இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே பிரிண்டட் ஒன் தான். ஈவன் புக்ஸில் ஆரம்பித்து ட்ரெஸ்ஸஸ் வரைக்குமே எல்லாமே பிரிண்டட் தான். வித்தவுட் பிரிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் இருக்கவே முடியாது. ஏன்னா பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒரு இமேஜ், அழகான இமேஜ் தரும். ஒரு அழகான இமேஜ். அப்புறம் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக, நம்ம படிக்கிறதுக்காக நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே தரும். இப்போது நமக்கு சிபிஎஸ்சி கிளாஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த என்சிஆர்டி புக் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம சிபிஎஸ்சி பசங்க மார்க் எடுக்கிறதுக்காகவே. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள நமக்கு இந்த புக்ஸே இல்லை, இந்த புக்ஸ் இருக்குது, அவங்க என்னது வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க, இப்படி தான்ப்பா புக்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட் நமக்கு பிரிண்டிங் இல்லை, நம்மளுக்கு பிரிண்டர் இல்லை. அப்போது பிரிண்டர் இல்லாத போது எப்படி நம்மளால் படிக்க முடியும்? அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் இல்லையா? வி cannot imagine without a print in the world. ஆமாம் இல்லையா? பிரிண்ட் அவுட் இல்லாமல் நம்மளால் ஒரு வேர்ல்டே இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. கலர் இல்லாத ஒரு வேர்ல்டு இருக்கவே இருக்காது. இந்த பிரிண்டிங் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஏடி 594 6th சென்ச்சுரியில் இந்த பிரிண்டிங்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. அதுவும் எந்த இடத்துல அப்படின்னா சைனாங்கிற இடத்துல. சரி, இப்போ நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுடைய சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் பத்ததுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டவுட்டானாலும் சரி. தேங்க்யூ.